உபாகர்மா என்று நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து சாமவேத உபாகர்மா பிள்ளையார் சதுர்த்தியை ஒட்டி நடைபெற இருக்கிறது. அந்த வேதங்களை படிப்பதற்கான அத்தியனம் செய்வதற்கான ஒரு ஆத்ம சக்தியை பெறுவதற்காக அந்த உபாகர்மா நடைபெறுகிறது. அந்த உபாகர்மா என்கிற அந்த ஹோமங்கள் மூலமாக அந்த தபசக்தி என்பது புதுப்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் அந்த அத்தியன சக்தியை அத்தியனம் செய்வதற்கான அந்த சக்தியை அந்த உபாகர்மா மூலமாகவும் காயத்ரி ஜபத்தின் மூலமாகவும் அது புதுப்பிக்கப்படுகிறது. காமோகார்ஷி ஜபம் காமோகார்ஷீன் மன்னுரகார்ஷீன் நமோ நமஹா காம கர்த்தானாகங்காரயிதா ஏஷதே காமகாமாய ஸ்வாஹா என்பதாக ஆசைகளும் கோபங்களும் நம்மை தடுக்கக்கூடாது. நம்முடைய ஆன்மீக வளர்ச்சி பாதையை தடுக்கக்கூடாது. பக்தியின் மூலமாக அந்த ஆன்மீகம் என்பது மேலும் மேலும் நம்முடைய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று அந்த காமோகார்ஷி என்கிற ஜபத்தின் மூலமாக அந்த சாத்வீகமான சக்தி லௌகீகமான வளர்ச்சிக்கு பொன்னும் பொருளும் தேவை.